நுழைஞ்சு போறது எங்க தெரியுமா? பாவத்துக்குள்ளாக. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? சமுத்திரத்துல விழுந்தாலும் எடுத்துடலாம், பள்ளத்துல விழுந்தாலும் எடுத்துடலாம், நெருப்புல விழுந்தாலும் தண்ணி போட்டு காப்பாத்திடலாம். ஆனா மனிதன் துளைந்து போனது பாவத்தில. அதுல இருந்து எப்படி எடுப்பது? பாவம் என்பது என்ன கேட்டீங்கன்னா நரகம் போல. நரகத்துக்கு வெறும் உள்ள போறதுக்கு தான் வழி உண்டு, வெளியே வர்றதுக்கு வழி இல்ல. தெரியுமா உங்களுக்கு? வேதம் சொல்லுகிறது நரகத்துக்கு வெறும் உள்ள போறதுக்கு தான் வழி, அதுல போனவன் வெளியே வர்றதுல. பாவம் அப்படிப்பட்ட ஒரு காரியம். உள்ள போகத்தான் வழி உண்டு, மனிதன் தன்னைத்தானே வெளியே எடுத்துக் கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மேலும் பாவம் என்பதை ஒரு தேனை போல் நான் சொல்லுகிறேன். பாவம் தேனு போல, அது ரொம்ப ருசியாக இருக்கும். அது வெறும் நாக்குக்கு மட்டும்தான். அது உனக்குள்ள போன பிறகு விஷமாக மாறி உன்னை நாசமாக்கிடும். எல்லா பாவங்களும் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் செய்யறதுக்கு, ஆனா அதனுடைய முடிவோ பயங்கரமாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். நிறைய பேர் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை இந்த செய்தியை நீங்க எங்கிட்ட கேட்டு இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் பாவம் தான் என்பதை நீ அறிவாயா? வேதம் சொல்லுகிறது. நான் சில காரியங்களை சொல்லட்டும். உன் லைஃப்ல இருக்கிற எல்லா டிராபேக்கு காரணம் பாவம் தான் என்பதை நீ அறிவாயா? இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லட்டும். வேதம் சொல்லுகிறது பாவம் என்ன செய்கிறதாம்? பாவம் அடிமத்தனத்தை கொண்டு வருகிறது என்று ரோமர் 7வது அதிகாரம் வசனம் 14 சொல்லுகிறது. யோவான் 8வது அதிகாரம் வசனம் 34 நமக்கு சொல்கிறது பாவம் அடிமத்தனத்தை கொண்டு வரும். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் வசனம் 22 வாசிக்க நாம் கேட்கலாம். Proverbs 5:22. வாசிங்க யாராவது எடுத்துங்க. துன்மார்க்கனை அவருடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாத்தீங்களா? வேதம் சொல்லுகிறது பாவம் என்பது ஒரு கயிறு, அது ஜனங்களை கட்டி போடுமா. பாவம் என்பது ஒரு கயிறு, அது ஜனங்களை கட்டி போடுகிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது. எவனெல்லாம் பாவம் செய்கிறானோ அவங்க எல்லார் வீட்டிலும் வாழ்க்கையிலும் அது சாபத்தை கொண்டு வருகிறது. நிறைய மக்கள் உணர்வடைவதில்லை. அவங்க பிரச்சனைகளுக்கு அங்க இங்க போனா சரியாட யோசிக்கிறாங்க. ஆனால் சத்திய வசனம் சொல்கிறது பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது. சாபம் உன்னிடத்துல இருக்கிற வரைக்கும் உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் எப்படி வரும்? அது மட்டுமல்ல அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனம் 23 வாசிக்க நாம் கேட்கலாம். Acts 8 chapter verse 23. நீ கசப்பான பிச்சையிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருப்பதாக காண்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் சகோதரனே, நீ இவ்வளவு நாளா ஃபெயில் ஆயிட்டு இருக்குது லைஃப்ல இருக்கிறதுக்கு காரணம் நான் உங்களுக்கு சொல்லட்டும். நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உன் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு மேல நீ காணாம இருக்கிறதுக்கு காரணம், உனக்கு நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் பாவம். வேதம் சொல்லுகிறது உன் பாவங்கள் உன்னை கட்டி வைத்திருக்கிறது. உன் பாவங்கள் உன்னை கட்டி வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நிறைய பேரு எந்த பாஷைக்காரனா இருக்கலாம், எந்த தேசத்தின் காரனா இருக்கலாம், எந்த உலகத்தில பகுதியா இருக்கலாம், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் சாகிறார்கள். ஏன் ஒரு மனுஷன் கூட இல்ல சாகாத மனிதன்? வேதம் அதற்கு காரணம் சொல்லுகிறது பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. Because of sin death has born. பாவம் செய்கிற மனிதர்கள் எல்லாம் மரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல இந்த பாவம் வியாதியை கொண்டு வருகிறது. நீ எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, நீ எவ்வளவு மெடிசன் சாப்பிட்டாலும் சரி, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, பைசா இருக்கிறது, இதெல்லாம் கொடுத்து நம்ம குணமாயிடலாம். ஆனா உங்களுக்கு சொல்லட்டும், உன் வியாதி பாவத்தினால வந்ததா இருந்தால் நீ எவ்வளவு டாக்டர்கிட்ட போனாலும் சரி, நீ எவ்வளவு மெடிசன் சாப்பிட்டாலும் சரி, உனக்கு அது குணம் கொடுக்காது. பாவம் வர வியாதி மாத்திரனால போவாது. அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவனாக. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாவம் வியாதியை மட்டுமல்ல, நீதிமொழிகள் 13வது அதிகாரம் வசனம் 5
எரோமியா புஸ்தகம் 23:40 சொல்கிறது, பாவம் ஒருவனுடைய வாழ்க்கையில அவமானத்தை கொண்டு வருகிறது. ஆமா, அவன் வாழ்க்கையில ஏன் இத்தனை அவமானத்தை அடைகிறாய்? தலை தூக்கு முன்னால நிமிர முடியல, எல்லாரும் முன்னால உனக்கு அவமானம், உன்னால தலை நிமிர்ந்து எல்லாரும் முன்னால வாழ முடியல. ஏன்? வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிறவனுக்கு அவமானம் வரும். Those who commit sin, shame will come over them. பாவம் செய்கிற வீட்டுல அவமானம் வரும் என்று வேதம் சொல்கிறது. நீ அவமானப்பட்டு போறேன்னு சொன்னா, உன்னால தலை தூக்க முடியலனா, உன் இதயத்தை ஆராய்ந்து பார், என்ன பாவம் உனக்குள்ளாக குடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லியாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவத்தினாலே அவமானம் வருகிறது. அது மட்டுமல்ல, என்னாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் வசனம் 23, யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் வசனம் 1 - 26 சொல்கிறது, பாவம் செய்கிறவர்களுக்கு தோல்வி வரும். பாவம் தோல்வியை கொண்டு வருகிறது. எதை எடுத்தாலும் தோல்வி, எந்த பிரயாசப்பட்டாலும் தோல்வி. கையில கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு ஏதாவது செய்யலான்னு பார்க்கலாம், ஒரு நாளும் வழி உண்டாவதில்ல. பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு தேத்தா ஒரு வாசலும் திறக்க மாட்டேங்குது. காரணம் வேதம் சொல்கிறது, பாவம் தோல்வியை கொண்டு வரும். என் சகோதரனே, இந்த இடத்துல கேட்டு செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உனக்கு சொல்கிறேன், நீ பாவம் செய்து கொண்டிருப்பேன்னு சொன்னா உன் வாழ்க்கையில ஜெயம் வராது. நீ கையிட்டு செய்கிற காரியத்தில் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நீ போற உன் இடத்துல உனக்கு வாசல்கள் திறக்கப்படாது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பாவம் தோல்வியை கொண்டு வரும். இந்த சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க எங்கிட்ட இந்த செய்தி கேட்டாலும் சரி, பாவம் உனக்கு தோல்வியை கொடுக்கும். You will never become a successful person if you have sin inside you. பாவம் உனக்குள்ள குடியிருந்தா நீ ஒரு வெற்றிகரமான மனிதனா மேல வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வருகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் வசனம் 31, பாவம் உங்க வீட்டுல இருக்கிற எல்லா நல்ல காரியத்தை வெளியே எடுத்து போட்டுடும். எல்லா விதமான தீமையான காரியத்தை வீட்டுல கொண்டாடும். பாவம் நீ செய்வாயாகில், உன் வீட்டுல பாவ காரியங்கள் இருக்குமாகில், இதோ உன் வீட்டில் இருக்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் வெளியே போய் எல்லா விதமான தீமை வீட்டுல வரும் என்று நீதிமொழிகள் 1வது அதிகாரம் வசனம் 31 சொல்கிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, புலம்பல் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனம் 14 சொல்கிறது, பாவத்தினாலே யாரும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. My dear brother, my dear sister, if you are a person who is committing sin, if you are a person found to be with a sin, no matter how much hard you try in your life, you put all your effort to come forward. The Bible says, as long as the sin dwells in you, you cannot go forward in your life. பாவம் உங்க வாழ்க்கையில குடிகொள்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாது. Because sin will never let you go forward. பாவங்கள் ஒரு நாளும் உன்னை முன்ன போக விடாது. பாவங்கள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில தலையேற்றி நிற்க வைக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அங்க சொல்லுகிறார், புலம்பி சொல்லுகிறார், ஓ எங்கள் பாவங்களை எங்களை பிடித்து விட்டது, எங்களால எழுந்து நிற்க முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 3 சொல்கிறது, பாவம் வீட்டை பிரிக்கும் என்று சொல்கிறது. Sin shall divide the house. பாவம் செய்கிற வீடு பிரியும் என்று சொல்கிறது. நிறைய பேருடைய வீட்டுல பிரிவினைகள், நிறைய வீடு பிரிஞ்சு போயிருக்கிறது. காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, பாவம். நிறைய பேருடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய உறவுகள், கணவன் மனைவிகள் பிரிவதற்கு காரணம் பாவங்கள். பாவம் எங்க இருக்குதோ அங்க பிரிவினை உண்டு. நல்லா இருந்த குடும்பம் 2 ஆகுது. நல்லா இருந்த சகோதர சகோதரிகள் வேற வேற ஆயிட்டாங்க. நல்லா இருந்த நண்பர்கள் இனி ஒருத்தர் பார்க்கறது இல்லை. காரணம் வேதம் சொல்கிறது, பாவம் எங்க வருமோ அங்கு அது விரோதத்தையும் அங்க பகையும் கொண்டு வருகிறது. Sin divides your house. உன் வீடு எனக்கு 2ஆ பிரிஞ்சிருக்குதுன்னா காரணம் பாவம் என்பதை நான் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் வீட்டு பிரிஞ்சிருக்குதுன்னா காரணம் பாவம். பாவம் பிரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, பாவம் தான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பார்க்கிற எல்லா அநியாயத்தையும் கொண்டு வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மேலும் வேதம் சொல்கிறது, பாவம் செய்யாத மனிதன் ஒருவரும் இல்லை. பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை.
யாராவது சொல்வீர்களாக நான் பாவம் செய்வதில்லை, எனக்குள்ள பாவம் இல்லை என்று சொன்னால் வேதம் சொல்க அவன் பொய்காரனாயிருக்கிறான். பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய கிருபைக்கு தூரமாய்விட்டோம். ஆமா, நான் பைபிள்ல நிறைய வருஷமா படிச்சிருக்கிறேன். ஆனா பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவம் செய்தது ஒண்ணு, பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவத்துல ஒரு தடவை நாம் சிக்கிக் கொள்வோமாக அதுல இருக்கிற மோசமான காரியம் என்னன்னா, நம்மள நாமே விடுவிச்சுக்க முடியாது. Have I made this point clear? If I fall into sin, I cannot deliver myself, neither others can render the hand to help me out. பாவம் செய்தால் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவத்தது ஒரு பெரிய பிரச்சனை, நம்மை நாமே விடுவிச்சுக்க முடியாது, மற்றவங்களை நம்மளை விடுவிக்க முடியாது. எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு திருட செய்தேன், நான் ஒரு காரியத்தை திருடிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன நானே மன்னிச்சுக்க முடியுமா? என்ன நானே சுத்தமாக்க முடியுமா? சரி, மத்தவங்க வந்து உங்களை மன்னிக்க முடியுமா? சரி சிஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, சரி பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க, நீ திருடிட்டல நான் உன்னை மன்னிச்சிடுறேன். மற்றவங்க மன்னிக்க முடியுமா? உங்களை நீங்களே மன்னிச்சுக்க முடியுமா? அதான் பெரிய பிரச்சனை. எந்த மனுஷனும் உன்னை மன்னிக்க முடியாது, ஏன்னா அவனும் பாவி. எந்த மனுஷனும் காப்பாற்ற முடியாது, ஏன்னா அவர்களும் பாவியா இருக்கிறார்கள். சில வசனங்களை நம்முடைய சகோதர சகோதரி வாசிப்பதை நாம் கேட்கலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் வசனம் 9 நாம் வாசிக்க கேட்போம். Who can say I have made my heart pure, I am clean from my sin? வாசிங்க. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், ஆமென். என் பாவமாற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? வேதம் சொல்லுவதை கவனிச்சீங்களா? என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவத்தை எல்லாம் எடுத்து விட்டேன் சொல்ற மனுஷன் யாரு? யோபு புஸ்தகம் 15வது அதிகாரம் வசனம் 14 வாசிக்க நாம் கேட்கலாம். Job 15:14. மனுஷனானவன் பரிசுத்தமா இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமான் ஆகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். பாத்தீங்களா, மனுஷன் பரிசுத்தமா இருக்க முடியுமா? இந்த வார்த்தையை பேசக்கூடிய நானும் பரிசுத்தவான் அல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் பரிசுத்தவான்கள் அல்ல. பெண்ணிடத்துல பிறந்தவன் பரிசுத்தவான் யார், யோக்கியன் யார் என்று வேதம் கேட்கிறது. அது மட்டுமல்ல, பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் வசனம் 20 நாம் வாசிக்க கேட்கலாம். Ecclesiastes book 7 chapter verse 20. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது ஒரு பாவத்தை கூட செய்யாம நல்லதையே செய்யக்கூடிய மனுஷன் ஒருத்தரும் பூமியில இல்லை என்று சொல்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீத புஸ்தகம் 51 அதிகாரம் வசனம் 5 நாம் வாசிக்கலாம். Psalms 51 verse 5. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், இதோ நான் பாவத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். மனுஷன் வளர்ந்த பிறகு இல்ல பாவமானது. வேதம் சொல்கிறது மனுஷன் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறான். ஹல்லேலூயா.